ஒருத்தருக்கு ரத்த சர்க்கரை 300 மில்லிகிராம் பர்சன்டேஜ் இருந்தது. எவ்வளவு? 300. நான் ரொம்ப பயந்துட்டோம். என்னையா 300 இருக்கு, எப்படியா மயக்கதா வருதா? நான் நல்லா தான் சார் இருக்கேன். அவர் பதில், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு போன வாரம் 500 இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ பேஷண்ட் எனக்கு தைரியம் சொல்கிறார். சர்க்கரை எனக்கு அப்பப்போ 500 போகும், 300 வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதே மாதிரி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நிறைய பேர் பல பேருக்கு அந்த சைடு எஃபெக்ட் தெரியாது. ரத்த குழாய்கள் எல்லாம் போய் கண்ணு, இருதயம், கிட்னி, ஹார்ட் எல்லாமே குலோப் ஜாமுன் எப்படி சர்க்கரையில் ஊறுதோ அந்த மாதிரி ஊறி பல்வேறு பாதிப்புகளை சைலண்டாக ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. திடீர்னு இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, திடீர்னு காலையில் உயிரோடு இருக்க மாட்டாங்க, அல்லது எந்திரிக்கும் போது பக்கவாதம் வரும், அல்லது கிட்னி பாதிப்பு ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு சர்க்கரை 400 500 இருக்கு, நான் நல்ல தெம்பா இருக்கேன், நான் ரொம்ப வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு தவறாக எண்ண வேண்டாம். இரத்த சர்க்கரையை சரியாக வைத்துக் கொள்வதே நல்லது. நன்றி, வணக்கம்.